இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் நல்லா கவனிங்க. ஆண்டவர் நமக்கு உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறார். ஆமென் ஆமென் சொல்லலாமா? God is going to give something big to you. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய விஷயத்தை செய்யணும்னு விரும்புறாரு. ஆமென் ஆமென் சொல்லலாமா? ஆவியானவர் நமக்கு சபைக்கு சொன்ன காரியம். ஆமென். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும்னு விரும்புறார். எங்க செய்ய போறானா? உங்களை கொண்டு செய்ய போறார். ஆமென். எங்க செய்ய போனா? உங்க வாழ்க்கையில செய்ய போறார். எங்க செய்ய போனா? உங்க எதிர்காலத்துல செய்ய போறாரு. ஹalleluya ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஆமென் ஆமென் சொல்லலாமா? This is open to all. ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்றார், நீங்க விசுவாசியா பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். பக்கத்துல நடக்குது, அவங்க விசுவாசிச்சாங்க நடக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சோ பக்கத்துல சொல்லுங்க, God is going to give something big. சொல்லுங்க, do something big. சொல்லுங்க, God is going to do something. தமிழ்ல சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்காக உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். பக்கத்துல ஜென்ஸுக்கு சொல்லுங்க, லேடிஸ் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹalleluya ஆமென் சொல்லலாமா? நான் சொல்லல, வேதம் சொல்லுது. யோபு 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நல்ல உற்சாகம் கொடுக்கிற வார்த்தையாய், ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாய் தேவ சமூகத்துல வருகிறது. ஆமென் சொல்லலாமா? கிரகிக்க கூடாத காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிறார். ஹalleluya. அப்படின்னா என்னன்னா, நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய விஷயத்தை செய்றார். நீங்க இதுவரைக்கும் உங்க கற்பனையில தோன்றாத சில காரியங்கள், இதுவரை உங்க வாழ்க்கையில நடந்திராத சில காரியங்களை தேவன் செய்ய விரும்புகிறார். ஹalleluya. இதுதான் இன்னைக்கு செய்தி. ஆமென் ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு செய்தி தலைப்பு என்னன்னா, நெவர் பிஃபோர். ஹalleluya. இதுவரைக்கும் காணாத காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில காணும்படி செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நெவர் பிஃபோர் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நெவர் பிஃபோர். இதுவரைக்கும் நான் பார்க்காத சில அதிசயங்களை, அற்புதங்களையும் என் வாழ்க்கையில தேவன் செய்ய உண்மை உள்ளவர். ஆமென். அவர் இதுவரைக்கும் நீங்க பார்க்காததை எப்படி செய்வார்னா, வெரி பிக். பக்கத்துல சொல்லுங்க, பெருசு. சொல்லுங்க, பிக். சொல்லுங்க, வெரி பிக், பெருசு. ஆமென் ஹalleluya. நான் யோசிக்கிறேன், ஏன் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார்னா, அவர் மனசு பெருசு. ஆமென் ஹalleluya. அவர் கிரியைகள் ஏன் பெருசுனா, அவர் மனசு பெருசு. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அண்ணா அப்பப்ப சொல்லுவாங்க, பெரிய மனசுக்காரர். ஆமென் சொல்லலாமா? அவர் மனசு பெருசுனால நம்ம வாழ்க்கையில அவர் செய்கிறது பெருசா இருக்குது. பாத்தீங்களா? இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை, இதுவரையும் கண்டிராத அற்புதங்களை, இதுவரையும் கண்டிராத அதிசயங்களை, இதுவரையும் காணக்கூடாத உயர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். தாவீதுக்கு அப்படிதான் கொடுத்தார். ஹalleluya ஆமென் சொல்லலாமா? தாவீது கேட்டானா, ஆண்டவரே நீ அரசனாக்கும், அப்போது நமக்கு பிரியமாய் நடந்து கொள்வேன்னு சொன்னானா? ஹalleluya. எப்படி ஆகிலும் என்ன அரசனாக்கி விடும் ஆண்டவரேன்னு ஜெபிச்சானா? ஹalleluya ஹalleluya. அது ஆண்டவரா கொடுத்தாரு. ஆமென். ஆண்டவரா உயர்த்தினாரு. அவன் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டான், அவன் யோசிச்சிருக்க கூட மாட்டான். ஆடுக்கு பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தவனை அவன் ஒரு சோல்ஜரா கூட அவனுக்கு இருக்க தகுதி இல்லை. அண்ணமாருங்க தான் சோல்ஜரா இருக்க முடியும். இவன் கடைக்குட்டின்னு தூக்கி போட்டிருந்த ஒரு மனுஷன் தான். ஆனா ஆண்டவர் அவனை தூக்கி, அவனை உயர்த்தி, அந்த தாவீது, அந்த ஊரே, அந்த நாடே, தேசமே, இன்னும் கேட்டா உலகமே பாராட்டுகிற அளவுக்கு the king of
டேவிட போல ஒரு அரசன் இங்கே இந்த இஸ்ரவேலில் இனிமேல் கிடையவே கிடையாதுன்ற அளவுக்கு இன்ன வரைக்கும் அவருடைய சின்னத்தை தான் கொடியில் போட்டிருக்காங்க. ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லலாமா? த ஸ்டார் ஆஃப் டேவிட். ஆமேன். அந்த அளவுக்கு ஒரு உயர்வு. ஹல்லேலூயா. அவன் நினச்சதெல்லாம் ஒன்று தான், நான் ஆண்டவர் முகத்தை பார்க்கணும். இன்னைக்கு பாஸ்டோம்ல, ஆண்டவர் உங்கள் முகத்தை தேடுவேன் என்றேன். ஆமேன் சொல்லலாமா? அவன் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்று தான், ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணும். ஆமேன். அவன் ஆசைப்பட்டதெல்லாம், ஆண்டவரே உங்கள் திட்டத்தை நான் செய்யணும், உங்கள் விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கணும். ஆனால் அவர் நினச்சது அவனை உயர்த்தி சிங்காசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்து ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை மேய்க்கிறதற்கு ஒரு நல்ல மேய்ப்படா தாவீதை தெரிந்து கொண்டார். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமேன். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமேன். தானியேலை உயர்த்தின அந்த கரம். ஆமேன். யோசேப்பை உயர்த்தின கரம். நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் யோசேப்பு. கனவு தெரியும், விசுவாசம் இருக்குது, ஆனால் இப்படி தான் நடக்கும்னு யோசேப்புக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஒரு நாள் அவன் போய் ஆஸ் யூஷுவலாக எப்பவும் போல் ஜெயிலர் மாதிரி போய் எல்லாரையும் ஜெயிலில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை செஞ்சிங்களா இதை செஞ்சிங்களா வேலை நடந்துச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு வரான். ஆள் அனுப்பி உன்னை ராஜா கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? இந்த இம்மீடியட்டாக அந்த நாள் அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஆனால் அன்னைக்கு போய் ராஜாக்கு முன்னாடி நிற்கிறதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பெரிய காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிறோம். சொல்லுங்க, பெரிய காரியம், பெரிய காரியம். சொல்லுங்க, பெரிய காரியம், பெரிய காரியம். நிறைய பேர் வீட்டில் கையை வச்சுட்டு வந்துட்டீங்க போல, கை கொண்டு வரல போல. கை கொண்டு வந்திருக்கீங்களா? ரெண்டு கையும் கொஞ்சம் அப்படி காமிங்க. சொல்லுங்க, பெரிய காரியம், பெரிய காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஏன் இதெல்லாம் செய்கிறோம்னா, இதெல்லாம் ஒரு ஆக்ஷன், ஃபெய்த். ஆமேன் சொல்லலாமா? விசுவாச அறிக்கை மாதிரி விசுவாசத்தை நம்ம ஆக்ஷனில் காமிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ பேர் வாழ்க்கையில், மரியாளுடைய வாழ்க்கையில் அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க கர்த்தரே பிறக்க போகிறார் அவங்க வயிற்றுலன்னு. ஆமேன் சொல்லலாமா? இது முதல் எல்லா ஸ்திரீகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள்னு சொல்லி அந்த அம்மா அவமானத்துக்குள்ளே போனாங்க, நிந்தனைக்குள்ளே ஒப்பு கொடுத்தாங்க. ஆமேன் சொல்லலாமா? நேற்று அதெல்லாம் நம்ம ஸ்கிட்டாக பார்த்தோம். ஆமேன். சூப்பரான ஸ்கிட்டு, கரங்களை தட்டி கடைசி நேரத்தில் டக்கு டக்குன்னு நம்ம பண்ணோம். ஆனாலும் அதை ஒரு க்ளோரியஸாக தேவன் நடத்தி கொடுத்தார். ஆமேன். ஸோ உங்களுக்குள்ளெல்லாம் நிறைய திறமை இருக்குது. ஆமேன் சொல்லலாமா? அதை கர்த்தருக்காக பயன்படுத்தணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். யார் யாரோ எதுக்கோ பயன்படுத்துகிறாங்கங்க, என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலகத்தில். ஆனால் ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம வைக்கப்படக்கூடாது. ஆமேன் சொல்லலாமா? தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மரியாள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய உயர்வு. ஆமேன். ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்திருக்காங்க. ஆனால் அந்த அவங்களுக்கு மரியாளுக்கு கிடைச்ச ஒரு உயர்வு மிகவும் பெருசு. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், நீங்கள் நினச்சி கூட பார்க்காத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நான் நினச்சி கூட பார்க்காத, நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, யார் செய்யறாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் செய்வேன், என் கையில நடக்கும்னீங்கன்னா அது வேஸ்ட். ஹல்லேலூயா. எப்ப செய்வார் தெரியுமா? கர்த்தர் செய்கிறார். அவருக்கே நீங்க மகிமை எப்ப கொடுக்குறீங்களோ அப்ப செய்வாருங்க பெரிய காரியத்தை. எல்லாருக்கும் ஆசை, எப்ப செய்வார் என் வாழ்க்கையில? நான் சொல்லட்டா, நீங்க மகிமையை கர்த்தருக்கு செலுத்தும் போது நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? நம்ம அநேக நேரத்துல என் திறமை, என் தாளந்து, எனக்கு இந்த தாளந்து இருக்கு, நான் செய்வேன். ஹல்லேலூயா. ரேஷ் 12th ரிசல்ட்டில் சொல்லிச்சு, எல்லாருக்கும் என்னென்ன ப்ளஸ்ன்னும் போது அவள் சொன்னா, நான் படிக்கிறது. ஆனால் அவள் எதிர்பார்த்த மார்க் +2ல் வரல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போது 1 வருஷம் ஆச்சா, காலகட்டத்தில் ரொம்ப ஆண்டவர் அவளை உருவாக்கி இப்போ எல்லாமே ஆண்டவர் தான் அப்படின்னு சொன்ன பிறகு இன்னைக்கு அவளுக்கு காலேஜில் டாப்பரா, கரங்களை தட்டி கிளாஸ் டாப்பரா
நான் அந்த மார்க்கை பார்த்துட்டே சொன்னேன், நீ தான் கிளாஸில் ஃபஸ்ட்டு, முன்னாடியே ஆனால் சொன்னேன் செமஸ்டர் எக்ஸாம் நீ தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும்னு. அவள் அது எப்படி உள்வாங்கினாலோ தெரியல, ஆனால் கிளாஸில் டாப்பரா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எந்த ஒரு விஷயமும் என்னால் முடியாது, என்னுடைய தாளந்தில் என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, அழகு இல்லை, அறிவு இல்லை, எங்கள் அந்தஸ்து இல்லை, பணம் இல்லை, பதவி இல்லை, சேர் இல்ல, எனக்கு செய்ய போகிறதும் செய்து முடித்ததும் என் இயேசு மாத்திரமே. நீங்க அறிக்கை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னைக்கு அதை உணர்றீங்களோ அன்னைக்கு நடக்கும் பெரிய காரியம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கவே இல்லை, ஆவியானவர் நடத்துறாரு. ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்னைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் எப்போ நடக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க 3 காரியம் நெவர் பிஃபோர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா, இதுவரையும் செய்யாத விதத்தில் செஞ்சீங்கன்னா நிச்சயம் பெரிய காரியம் நடக்கும். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நிறையா பாத்திரங்கள் வேதத்தில் உண்டு, ஆனால் நம்ம 3 பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஃபஸ்ட்டு வந்து ப்ரேயிங் ஆஸ் நெவர் பிஃபோர். இதுவரையும் ஜெபிக்காத அளவு, இதுவரைக்கும் நான் இப்படி ஜெபிச்சது இல்லைங்க, நான் ஜெபிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பெரிய காரியம், கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்தருளுவார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். எடுத்து வாசிப்போமா? 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். 1 சாமுவேல் 1:2 அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். யாருன்னா முதல் வசனம் சொல்லுது எல்கானா. எல்கானாக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருவள் பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். அன்னாள் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் யாரு? இப்பதானே சொன்னேன், எல்கானா. எல்கானா கணவன், அன்னாள் மனைவி. படிங்க. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். இப்போ எப்படி நம்ம வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் வருஷந்தோறும் போவாங்க. ஏன்னா ஒரே ஒரு தேவாலயம் தான் அந்த நாட்டிலே, தேசத்திலே. அப்போ வருஷந்தோறும் கண்டிப்பாக அங்கே போகணும். மற்றபடி பக்கத்துலேயே அவங்களுக்கு சினாக் அப்படின்ற ஒரு சினகாக், அது என்னது தமிழில்? ஆசரிப்பு கூடாரம் இல்லை, டெம்பிள். அது டெம்பிள் தான், ஆனால் அது வேற ஒரு தமிழ் சொல்லுவாங்க. அங்கே வந்து ஜெபிப்பாங்க, எல்லாம் அந்த வாசிப்பாங்க, வேதத்தை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் தேவாலயத்துக்கு போய் தான் பலியிடுவாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? பலியிடுறதுக்கு எங்கே போகணும்? தேவாலயத்துக்கு போகணும். சீலோவில் இருக்குது, அங்கே போவான். வருஷந்தோறும் போகிற ஒரு மனுஷன். அடுத்த வசனம். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால், அன்னாளை அதிகமாய் சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஆமென் சொல்லலாமா? இவன் ரொம்ப அன்னாள் மேல அன்பு இருக்கிறதுனால ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்றார். கர்த்தரோ கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஆமென் சொல்லலாமா? யோசிப்பேன், ஏன் ஆண்டவர் கர்ப்பத்தை அடைச்சார்? ஏன்னா பெரிய திட்டம் அங்க இருக்கு. ஆமென். God's plan is there. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யறார்னா ஒரு திட்டம் இல்லாம செய்ய மாட்டார் பிரியமானவர்களே. ஆமென் சொல்லலாமா? அவர் கர்ப்பத்தை அடைத்தது ஒரு நோக்கம். அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு ஷிஃப்ட் வரணும்ன்றதுக்காக, ஒரு தெய்வீக மாற்றம் வரணும்ன்றதுக்காக, அவ இதுவரைக்கும் ஜெபிக்காத விதத்துல ஜெபிக்கணும்ன்றதற்காக நெவர் பிஃபோர் அவ வாழ்க்கையில பிரேயர் பண்ணதில்லை. இப்போ அவ ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை அந்த நாளில கொடுத்தார். அதற்காக கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அடுத்த வசனம். ஆமென். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். பிள்ளை இல்லைன்றதை சொல்லி காட்டி இந்த காலத்திலேயே அப்படி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த காலத்துல இன்னும் யோசிச்சு பாருங்க, பயங்கர விசனம், ரொம்ப தூக்கப்படுக்கிறா. அப்புறம் அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்துல எல்லாம் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். வருஷந்தோறும் அவன் இங்க ஒரு பங்கு கொடுத்துட்டு அங்க 2 பங்கு கொடுப்பான். அப்ப சும்மா விடுவாளா? அப்போ சக்காலத்தை ஆரம்பிச்சிடும். அது என்ன, எனக்கு ஒரு பங்கு கொடுத்து அவளுக்கு பிள்ளையும் இல்லை குட்டியும் இல்லை, அவளுக்கு 2 பங்கு போகுது நான் ஆரம்பிச்சிடுவா. அப்போ மனசு வேதனை ஆகும்.
இவள் அவளை மனமடிவாக்குவாள். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அப்பொழுது அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இது எப்போ நடக்குது? வருஷந்தோறும் நடக்கிற கூத்து. நம்ம ஊர்ல சொல்ல போனா இதுதான் வருஷந்தோறும் நடக்கிற ஒரு விஷயம். ஆமென். ஹல்லேலூயா. வருஷம் வருஷம் இவங்க போவாங்க பலியிட. ஆனா இப்படி நடக்கும். பெனினாள் வந்து அவளை பேசுற பேச்சு அவன் நொந்து நம்ம ஊர்ல நூடுல்ஸ் ஆகி அப்படி வேதனையோடு கூட அழுதுகிட்டு இருப்பா, சாப்பிட மாட்டா. இது எப்பவும் நடக்கிறது. அடுத்த வசனம். அவள் புருஷனாகிய எல்கானா, அது வேணும். அடுத்த வசனம் 9ஆம் வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு ஒரு வருஷம். இது எவ்வளவு இயர் நடக்கும்? இது எப்பவும் நடக்கிற ஒரு கதை. உங்க வாழ்க்கையில சில காரியம்லாம் எப்பவுமே நடக்கும். பார்த்தீங்களா? இந்த மனுஷர்கள்லாம் மாற்றவே முடியாது, இவங்க எப்பவுமே எனக்கு தீமை தான் செய்கிறாங்க, இது எனக்கு பழகிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. பார்த்தீங்களா? இது வருஷம் வருஷம் நடந்துக்கிட்டே இருக்கு. சில காரியங்கள் அது மாற்ற முடியாது. எப்போ பாரு நம்மளை போட்டு பிரச்சனை பண்ணுறது, இல்லை தேவையில்லாத தீங்கு நம்ம எல்லையில் வருது, இது எனக்கு பழகிருச்சுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, சீலோவிலே அந்தபடியே அவங்க எல்லாம் புசித்து குடித்த பின் அன்னாள் எழுந்திருந்தா. ஏன்னா அண்ணா எப்படியும் சாப்பிட போறதில்ல, அவள் அழுதுகிட்டு தான் இருப்பா, சாப்பிட மாட்டா. அவ எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் அவ அப்படி ஜெபிச்சதில்லை. இதுவரைக்கும் தேவாலயத்துக்கு வந்திருக்கா. இதுவரைக்கும் ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வந்த போதெல்லாம் அந்த அளவுக்கு அவ ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிச்சதில்ல, அழுததில்ல. ஆனா இந்த முறை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? திஸ் டைம் ஆமேன்னு சொல்லலாமா? உங்களை தொடுறதுக்குன்னு ஒரு நாள் வச்சிருந்தாரா? இதுவரை நான் வந்திருக்கேங்க, இந்த வார்த்தை என்ன தொட்டதில்லை. ஆனா இந்த முறை இந்த வார்த்தை என்ன தொட்டுருச்சு. இந்த முறை ஆண்டவருடைய தொடுதலை நான் உணர்ந்தேன். இந்த முறை அந்த அபிஷேகத்துக்குள்ள என்ன நான் போகும்போது தான் தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய மகிமையான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? அப்படிதான் அன்னாள் வாழ்க்கையில் she prayed never before. இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஜெபத்தை அன்னாள் அன்னைக்கு செய்கிறா. என்ன செய்யறா? சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவள் போய் சத்தமா சொல்லுங்க. அவள் போய் மனம் கசந்து கொஞ்சமாய் அழுது ஆமென். கொஞ்சம் கண்ணீர் விட்டு மிகவும் அழுது. சொல்லுங்களேன். மிகவும் அழுது. சம்திங் பிக் சொல்லுங்க. பெரிய காரியம் வேணுமா? பக்கத்துல பெரிய காரியம் வேணுமா? அப்போ உங்கள் ஜெபம் எப்படி தான் இருக்கணும்? குட்டி ஜெபத்துக்கு பெருசா செய்யணும்னா இல்லை. ஆமேன். சில நேரம் அதையும் கர்த்தர் செய்வார். ஆமேன். ஆனால் சில வேளைகளில் யூ ஷுட் ப்ரே as never before. ஆமேன் சொல்லலாமா? இதுவரையும் ஜெபிக்காத ஜெபங்களை நீங்க இந்த நாட்களில் இந்த ஆண்டுகளில் செய்ய போறீங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இதுவரை என் வாழ்க்கையில நான் ஜெபிக்காத ஜெபங்களை நான் செய்யும்படி எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. மிகவும் அழுது ஜெபம் பண்ணினா. ஆமேன் சொல்லலாமா? அப்பா ஆண்டவர் அவ ஜெபத்தை கேட்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். 11ஆம் வசனத்தில் அவ ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் நீ கண்ணோக்கி பாருங்க, என் சிறுமையை பார்த்து என்னை நினைத்தருளி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களுக்காக காத்திருக்கீங்களா? பொருத்தனையோடு கண்ணீரோடு இதுவரைக்கும் ஜபிக்காத அளவுக்கு ஒரு ஜபம் உங்களுக்குள்ள வேணும். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை நான் ஆண்டவர் இப்படி தேடினதே இல்லைங்க, இப்ப தேட போறீங்க. ஆமென். இதுவரை நான் ஆண்டவரோட மகிமையை பார்த்ததே இல்லைங்க, இப்ப பார்க்க போறீங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை, கிரகிக்க கூடாத அதிசயங்களை உங்க வாழ்க்கையில உங்களை கொண்டுதான் செய்ய போகிறார். ஆமென் சொல்லலாம். இந்த பலவீனமே எனக்கு பழகிருச்சுன்னு சொல்லாதீங்க. பலவானாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ நடந்த விஷயம் என்ன? 19:20 வாசிங்க. 19:20. அப்போ நடந்தது நமக்கு தெரியும். இருமா, அவள் போய் ஜெபம் பண்ணுறதை பார்த்து அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியன் திட்டுறான். நான் குடிச்சுக்கிட்டாமா வந்து உட்காந்துருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டான் அவன். குடி வெறியோட நீ வராத, உன் குடியை உன்னை விட்டு விளக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே அவள் சொல்கிறா, என் ஆண்டவனே, நான் குடிக்கலாம் இல்லை,
நான் வெறிக்கலை, எனக்குள்ளே இருக்கிற துக்கம் அப்படி. பல வருஷமாயிருந்த துக்கம் இன்னைக்கு வெடிச்சிருச்சு. ஹல்லேலூயா. பல வருஷமாய் தாங்கிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தேன், இன்னைக்கு பர்ஸ்ட் ஆயிடுச்சு. சில பேர் அப்படி இருக்கும்ல, பழமொழி சொல்லுவாங்களே, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னுவாங்க. சில பேர் அமைதியாக பொறுமையாகவே எல்லாத்துக்கும் போவாங்க. ஒரு நேரம் அவங்களுக்குள்ளே என்ன ஆகிடும்னா பர்ஸ்ட் ஆகிடும். ஒரு குட்டி கதை ஞாபகம் வருது. ஒரு பொண்ணு இருந்துச்சான், ஒரு லேடி இருந்தாங்களாம். அவங்க வந்து சரியான வாயாடியான், சரியான வாயாடி. வாயாடினா வாயாடி. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆட்கள் நிறைய உண்டு. இப்போல்லாம் அந்த மாதிரி நம்ம ரொம்ப பார்க்க முடியாது, ஏன்னா அவங்கவுங்க வேலைக்கு அப்படி இப்படி போகிறாங்க. இப்போவுமே சில பேர் இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து சில பேர் பார்த்தேன்னா இந்த பொண்ணு ஐயோ இது வாயாடி அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா வேறு வேலை இருக்காது, வீட்டு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வெறும் வாயாடுறதே வேலையாக வச்சுருப்பாங்க அந்த காலத்து ஆட்கள். அப்போது அந்த பொண்ணு செம்ம வாயாடினா போகிற வரவங்கெல்லாம் வம்புழுக்குமா. என்னம்மா எப்படி இருக்கேன்னா அதுக்கு ஒரு வம்புழுத்து பேசுமா. சாப்பிட்டியானா அதுக்கு ஏன் நீ சாப்பாடு போட போறியா, அப்படி எதுக்கு எடுத்தாலும் அப்படியே திருப்பி 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 வாயாடு. அதுக்கிட்ட யாராலும் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. யாராவது அந்த பிள்ளைய பார்த்தாங்கன்னா ஐயோ இந்த பொண்ணா, அப்பா இதுக்கிட்ட வாய் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதனால் என்னாச்சு, அந்த பிள்ளைக்கு திருமணம் வந்து தடை பண்ணிட்டே ஆயிடுச்சு. யாருமே கல்யாணம் பண்ண வரல. ஏன்னா கிராமத்தில் தெரிஞ்சுக்கோங்களேன், இந்த பொண்ணு இப்படி தான் அப்படின்னு எல்லோரும் சொல்லிடுவாங்க. ஆனால் ஒருத்தரும் தைரியமாக யாரும் கல்யாணம் பண்ணிக்க வரவே இல்லை. இப்படியே போயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு, அதுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலை. இப்படியே போகும்னு நினச்சா ஒரு நாள் ஒரு மனுஷன் அவன் வந்து இந்த பொண்ணு வாயாடி தான் தெரிஞ்சோம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டான். ஜனங்க ஊரே பார்த்து அவன் எங்கெல்லாம் போய் பத்திரிக்கை கொடுத்தானா, அந்த பிள்ளையா கல்யாணம் பண்ணிக்க போகிற, பாவம் இந்த மனுஷன். போகிற வரவங்க எல்லாம் சொல்கிறாங்களாம் அந்த பிள்ளையா, ஐயோ பாவம் எங்கே போய் சிக்கிக்கிச்சு இந்த ஆடு அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து ஐயோ பாவம் ஐயோ பாவன்ட்டே இருந்தாங்களாம். சரி கல்யாணம் முடிச்சுது. கல்யாணம் ஆரம்பிக்கும் போது அவங்க ஏதோ ஐயர் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே கத்துச்சான் அந்த பொண்ணு, என்ன ரொம்ப நேரம் மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கேன், சீக்கிரம் முடிங்க மனப்பண்ணு. அப்புறம் வீட்டுக்காரர் வந்தான், என்ன இப்படி உருப்படியாக ஒரு ட்ரெஸ்ஸு போடாமல் வந்திருக்கீங்க, இது அயன் பண்ண கூட இல்லை, கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை எப்படியா வந்து நிற்கிறது அப்படின்னு கேட்குதான். அதுக்கும் அவர் பேசாமல் இருந்தார். ஸோ எல்லாமே மாப்பிள்ளை பக்கத்து நிற்கிறாரு, ஆனால் இந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க தேவையில்லாததெல்லாம். ஆனாலும் பொறுமையாக இருந்துட்டு முடிஞ்சது கல்யாணம். சரின்னு வீட்டுக்கு போனாங்க. மறு வீடு 3 நாள் வரைக்கும் இந்த அம்மா எப்போ போல் பேசிக்கிட்டே இருந்தது. அவர் பொறுமையாகவே மறு வீடெல்லாம் முடிஞ்சு இவர் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்தாச்சு. உடனே இவர் வீட்டுக்கு போகணுன்னு ஒரு குதிரையில் ஏறி உட்காந்து 2 பேர், அந்த காலத்தில் தானே குதிரையில் போனாங்க. பயணம் போய்ட்டுருக்கும் போது அந்த குதிரை ஒழுங்காகவே போகலையாம். உடனே இந்த பொண்ணு ஆரம்பிச்சிச்சு, குதிரை என்ன ஒழுங்காக போக மாட்டேங்குது, குதிரை என்ன குதிரை வாங்கினீங்க, எங்கே இருக்கு உங்கள் ஊர் என்ன ஒரு கிராமமா அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிச்சான். உடனே இந்த குதிரையை வந்து இவர் சொன்னாராம், இவர் இறங்கினாராம். இறங்கிட்டு குதிரைக்கிட்ட சொன்னாராம், இப்படி போ, நேராக போ, நில்லு எல்லாம் சொன்னாராம். அது கேட்கலையாம். உடனே அவர் சொன்னாராம், என்ன சொல்கிறது, நம்பர் 1 அப்படின்னு சொன்னாராம். உனக்கு நம்பர் 1 அவகாசம் நம்பர் 1 ஆமேன்னு சொல்லலாமா, அது இங்கிலீஷில் வரும்னா அவகாசம் நம்பர் 1 சொன்னாராம். திரும்பியும் பயிற்சி கொடுத்தாராம், நேராக போ, இப்படி போ, நில்லு. அது கேட்கலையாம், வித்தியாசமாக போச்சான். அவகாசம் நம்பர் 2 திரும்பியும் சொன்னாராம், ஒழுங்கா போ இதுன்னு. அப்பவும் கேட்கலையாம். அப்புறம் அவகாசம் நம்பர் 3 அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு பெரிய கன் எடுத்தாராம், பட்டுன்னு ஒரு ஷூட் பண்ணிட்டாராம், குதிரை செத்து போயிச்சான். இந்த அம்மாவுக்கு செம்ம ஷாக்கான், என்னையா இந்த மனுஷன் அவகாசம் நம்பர் 1னாரு, என்ன குதிரை ஒழுங்கா போடலாம், அடிக்கலாம், ஏதாவது பண்ணலாம், ஒரேடியாக பொசுக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, ஷூட் பண்ணிட்டாரு. அது அவ்வளோ நாள் வளர்த்த குதிரை, ஒன்றா உருப்படியாக கூடவே இருந்த குதிரை ஒரே நிமிஷத்தில் செத்துருச்சு. உடனே இந்த லேடி ஆரம்பித்தாங்க, என்ன நீங்கள் இப்படி ஆக்கிட்டீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, குதிரையை கொண்டுட்டீங்களே, நீங்கள்லாம் மனுஷனான. அவகாசம் நம்பர் 1. உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், என்னங்க எனக்கு அவகாசம் கொடுக்குறீங்க, நீங்களும் என்ன குதிரை மாதிரி கொண்டுருவீங்களா, அவகாசம் நம்பர் 2. அதோடு அது வாயை முடிச்சான் பாருங்க, சாகிற வரைக்கும் வாய் திறக்கவே இல்லையா. அந்த மாதிரி சில பேருக்கு அந்த கண்ணுக்கு வேலை கொடுக்காம போயிடுச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. சில பேர் அமைதியாகவே இருந்துட்டு ஒரு நாள் என்ன செஞ்சிருவாங்க, பஸ்ட் ஆயிடுவாங்க. ஆமேன்னு சொல்லலாமா. சரி, நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத அளவு ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும்.
கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அதனால என்ன நடந்தது? 19 and 20 வாசிங்க. 19. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இதுவரை இல்லாத அளவு அவ அழுது தேவ சமூகத்துல ஜெபிச்சத தேவன் நினைத்தருளினார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணும்னா பிரதர் சிஸ்டர், நீங்க கர்த்தருக்கு இதுவரையும் செய்யாத அளவு ஜெபத்தை கூட்டுங்க. ஆமென். ஆமென் சொல்லலாமா? இல்லைங்க, ஏற்கனவே நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன், அப்போ ஒன்றும் ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆவிக்குரிய பெருமை, நான் பக்காவா இருக்கேன், நான் சரியா இருக்கேன், மற்ற எல்லாரும் தப்பு. நீங்க சரியா இருந்தீங்கன்னா எல்லாரையும் தப்புன்னு சொல்ல மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னைக்கு எல்லாருமே தப்புன்றீங்களோ நீங்க எங்கேயோ ஓட்ட இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நோ மேன் இஸ் பர்ஃபெக்ட் இன் தி வேர்ல்ட். யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. கிருபையா தேவன் நம்மளை உருவாக்கி ஆமென் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த நம்மளை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அது அவருடைய கிருபை. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவளை நினைத்தருளினால் அடுத்த வசனம் சொல்லுது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சாமுவேல் என்று பெயரிட்டாள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அன்னாள் இதுவரை இல்லாத ஒரு ஜெபத்தை பண்ணாங்க பாருங்க. நடந்தது என்ன? ஆண்டவர் அவளுக்கு ஒரு சாதாரண ஒரு குழந்தைய கொடுக்கல, உலகத்தையே அசைச்ச, அந்த தேசத்தையே மறுரூபமாக்கின ஒரு தீர்க்கதரிசி. தான் முதல் பேர் சபா மட்டும் சாமுவேலை தெரியாதவங்க யாருமே இல்லை. இன்னைக்கு தான் ட்விட்டர் இருக்கு, இன்னைக்கு தான் ஃபேஸ்புக் இருக்கு, இன்னைக்கு தான் என்னென்னவோ இருக்கு. ஆனா அன்னைக்கே சாமுவேலை பத்தி எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா பக்கத்துல உள்ள நாட்டுக்கும் போயிருக்கோம். ஆனாலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை இந்த அன்னாளுக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு பிரேக் த்ரூ நெவர் பிஃபோர், இதுவரை இல்லாத ஒரு ஜெபம் உங்க வாழ்க்கையில வரணும்னு தேவன் விரும்புகிறாரு. இதுவரை நீங்க ஜெபித்தது போதும் நினைக்காதீங்க. Amen. Don't be satisfied. Amen. நிறைய பேர் பண்ற பிரச்சனை என்னன்னா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். இது கரெக்டாக தான் பண்ணுறேன்னா, 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், நான் ஒரு 2 அதிகாரம் படிக்கிறேன், எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. இல்லை, இன்னும் அதிகம். ஆமென் சொல்லலாமா? அப்போ எப்பவுமே ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முன்னேறி செல்லணுமே தவிர தேங்கி நின்றக்கூடாது. ஆமென். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்ததுன்னா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை அன்னாள் இதுவரைக்கும் இல்லாத அளவு ஜெபிச்சா. அப்ப கர்த்தர் என்ன கொடுத்தாருன்னா 3 குமாரரையும் 2 குமாரத்தையும் பெற்று 5 மடங்கு ஆசீர்வாதத்தை அன்னாளுக்கு கொடுத்தார். அன்னாள் ஒரு பிள்ளை கேட்டாங்க, ஆனா into 5 ஆண்டவர் கொடுத்தாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? 6 பிள்ளைகளை பெக்கிற அந்த கிருபையை அன்னாளுக்கு கொடுத்துட்டார். 1/2 டசன் குழந்தை. ஆமென். ஆமென் சொல்லலாமா? அப்போ பாருங்க, அவர் பெரிய காரியங்களை செய்வார். எப்போனா நீங்க இதுவரையும் செய்யாத ஜெபத்தை செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சாமுவேலை கொடுத்து சொல்லப்பட்டிருக்க 3ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. அதை 3:20-21. சாமுவேல் எப்படிப்பட்டவன்? சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பேர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. அவன் பெயரை பெருமைப்படுத்தினார். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளி கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறதா ஆசீர்வாதம். தேவன் யார் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்தினா அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சோ நம்பர் 1 என்ன? praying like never before. ஆமென் சொல்லலாமா? அதாவது உங்க ஜெபம் இதுவரையும் இல்லாத அளவுக்கு பெருகணும். அப்போ உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை, ஒரு பிரேக் த்ரூவை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார் என்பதுல சந்தேகம் இல்லை. ஆமென் சொல்லலாமா? 2வது காரியம், praising like never before. ஆமென். ஆமென் சொல்லலாமா? தேவனை துதிக்கணும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஆமென். நல்ல உதாரணம் பவுலும் சீலா அப்போஸ்தலர்.
16ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். அப்போஸ்தலர் 16:22. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். பவுலுக்கும் சீலாவுக்கும் விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி, வஸ்திரங்களை கிழிச்சு அடிக்க சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த அநேக அடிகள். எத்தனை அடினே கணக்கு இல்லை. தர்ம அடின்னு வாங்கல, நம்ம ஊர்ல மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு வாங்கல, அநேக அடிகள் அடிச்ச பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி அவ்வளோ அடிச்சு எங்க கொண்டு போய் போட்டாங்க? ஜெயில கொண்டு போய் போட்டாங்க. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? திருடிட்டாங்களா? விபச்சாரம் பண்ணாங்களா? கஞ்சா வித்தாங்களா? ஒன்றும் கிடையாது. சுவிசேஷத்தை சொன்னாங்கன்றதுக்காக. ஹல்லேலூயா. இப்போவும் அந்த காரியங்கள்லாம் என்ன செய்யுது? நடக்குது, பார்க்குறோம். இப்போ ஈவன் நவ் நாங்கள் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் இருந்தோம். நல்லா உட்காடுறீங்களா? ஸ்ட்ரெயிட்டாக. பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் அவர் கேட்டார், இன்னைக்கு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் முடிஞ்சு நீங்கள் போகும்போது உங்கள் வீட்டில் போலீஸ் நிற்கிது, நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடாது, நீங்கள் ஏன் சொன்னீங்கன்னு உங்களை பிடிச்சிட்டு உள்ளே போய் போட்டுடுறாங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்னு கேட்டார். எல்லாரும் அப்படி அரண்டு போய் நின்னாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதே உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு கொண்டு போய் நீங்கள் இயேசுக்காக உண்மையாக இருக்கீங்கன்னு ஜெயிலில் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் சூழ்நிலை ஒரு பயம் வரும். என்ன பண்ண போகிறாங்களோ தெரில, இன்னும் அடிப்பாங்களான்னு தெரில, பல காரியம் நமக்குள்ளே யோசனை வரும்ல. அப்போ பவுலையும் சீலாவையும் அப்படி தான் பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டு அடி அடின்னு அடித்து, அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தொங்க விட்டாங்களாம். எப்படி தொங்க விட்டாங்க? அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவல் 24 அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். தலைகீழ தொழு மரம் இருக்கும், காலை மாட்டிடுவாங்க, தொழு மரத்தை தூக்கிடுவாங்க, அப்படியே தலைகீழ தொங்கணும். தலைகீழ அப்படியே தலை மட்டும் அடைப்படுத்திருக்கும், ஃபுல்லாக அடித்து போட்டு ரத்தம் வெள்ளம். இப்படி 2 பேரையும் மாட்டிட்டாங்க. பவுலும் சீலாவுனா, ஷீலானா பொண்ணு கிடையாது, அதுவும் பையன் தான், சைலஸ் தமிழில். இப்போ 2 பேரையும் வந்து மாட்டி விட்டாங்க. என்ன நடக்குதுன்னா நான் சும்மா அப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன். பவுல் சொல்லியிருப்பார், சீலா ஒரு பாட்டு பாடலாம் சீலான்றவர். அண்ணன் சும்மா இருங்கண்ணே, ஒன்றும் ஞாபகம் வரலண்ணே, அடித்த வலி தாங்க முடியலண்ணே அப்படின்னு சொல்லியிருப்பான். பரவாயில்லடா, இதெல்லாம் இயேசுக்காக தானே நம்ம படுறோம், ஒரு பாட்டு பாடுவோம்டா அப்படின்னு சொல்லியிருப்பான். உடனே எந்த பாட்டும் ஞாபகம் வரல அப்படின்னு சைலஸ் சொல்லியிருப்பார், சும்மா ஒரு கற்பனை. உடனே பவுலே எழுதியிருப்பார், துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. சர்ச்சில் உட்காந்து கூட உங்களால சந்தோஷம். ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து கரங்களை தட்டி உற்சாகமா எஸ் எஸ் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. பவுல் பாட ஆரம்பிச்சாரு, சைலஸ் அப்படியே இருந்தாரு. அவருக்கும் அண்ணன் வேணாம், நம்ம போய் இப்படிலாம் தொங்க விட்டுருந்தா நம்ம என்ன பாடிருப்போம்? ஐயோ ஐயோன்னு பாடியிருப்பீங்க. ஐயோ வலிக்குதே, இங்கே குத்துதே, அங்கே கொடையுதே, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, எந்த தப்பும் பண்ணாமல் என்னை இப்படி பண்ணிட்டானுங்களே, நல்லா இருப்பாங்களா, அவன் புள்ள குட்டி நல்லா இருக்குமா, அப்படி ஒரு பாட்டு பாடியிருப்போம். ஆனால் அவர் வந்து அவங்க என்ன பாடினாங்கன்னா, துதியின் ஆடை அணிந்துன்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. உடனே சைலஸும் கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? இப்படி பாடினாங்கன்னா நடுராத்திரியில பாடினாங்களாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாயந்தரம் அடி, செம்ம அடி, அடி வாங்கி தலையில தொங்க விட்டுட்டு
நடுராத்திரியில் என்ன வரல? தூக்கம் வரல. வழியில் தூக்கம் வருமா? வராது. தூக்கம் வரலன்றதுனால பாட்டு வந்துருச்சு. ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. தூக்கம் வரலனா உங்களுக்கு புலம்பல் வர வேணாம், பாட்டு வரட்டும் உங்களுக்கு. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லலாமா? பாட்டு வந்துருச்சு. ஆண்டவரை புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நம்புறேன் சைலஸும் ஒரு மனமா பாடி இருப்பாங்க. 2 பேரும் பாட பாட அடுத்த வசனம் வாசிங்க. 25 26. வேகமா. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து சத்தமா சொல்லுங்க பாடினார்கள். நீங்க ஆண்டவரை துதிச்சு பாடணும். பக்கத்துல கை குடிச்சுங்க. ஆண்டவரை துதிச்சு பாடணும். பிரதர்ஸ் கொடுங்க. நீங்க ஆண்டவரை துதிச்சு பாடணும். ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. பாருங்க, நல்லா தர்மடி வாங்கிட்டு தலைகீழ தொங்கிக்கிட்டே பாடினாங்கன்னா நம்ம இங்கே அழகாக ஏசியில் உட்காந்துட்டு கைத்தட்டி பாட முடியாதா? இங்கே உட்காந்து தூங்குறதுக்கா வந்திருக்கோம்? இங்கே கைத்தட்டி ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கோம். கரங்களை உயர்த்தி ஆமென், கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. ஆமென் சொல்லலாம். ஆமென். அப்போது பவுலும் சீலாவும் நினச்சிருப்பாங்க. பவுல் நினச்சாரோ சீலா நினச்சிருப்பார், இதுவரையும் இப்படி நான் ஆராதித்ததே இல்லையே, நெவர் பிஃபோர் இன் மை லைஃப் அப்படின்னு நினச்சிருப்பார். எப்போவும் சபைகளுக்கு முன்னாடி கைத்தட்டி மைக்கில் பாட்டு பாடி நான் ஆராதிச்சிருக்கேன். அந்த காலத்தில் மைக் இருந்துச்சா தெரில, என்னவோ எல்லாருக்கும் முன்னாடி நான் ஆராதிச்சிருக்கேன். எப்படின்னா நான் தனியாக கூட முட்டி போட்டு ஆராதிச்சிருக்கேன். இப்படி தலைகீழ தொங்க விட்டு மனுஷன் ஆராதிக்க வச்சாரே அப்படின்னு கூட சைலஸ் நினச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன். ஆமென் ஹalleluya. இதுவரையும் இல்லாத விதத்தில் பவுலும் சீலாவும் ஆராதித்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. praising like never before. ஆமென் சொல்லலாம். உங்க வாழ்க்கையில துதி எப்போதும் இருக்கணும். பாருங்க, சர்ச்சுக்கு வந்தாதான் பாட்டு பாடி துதிக்கிறீங்களே, அது இல்லாம தனியா வீட்டுக்குள்ள நீங்களும் இயேசுவும் மட்டும் என்னைக்கு உங்க வீட்டுல துதிச்சு பழகுறீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய உண்மையுள்ளவர், போதுமானவர். ஹalleluya. ஆமென். ஆமென். பவுலும் சீலாவும் துதிக்கிறாங்க, பாடுறாங்க. அதில் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டார்கள். பாடலாங்க, கொஞ்சம் மெதுவா பாடுங்க. பக்கத்துல ஏதாவது கேட்டா தப்பா நினைச்சுக்க போறாங்க. ஹalleluya. ஆமென் சொல்லலாமா? நீ பாடுறதே எதுக்குதான்? பக்கத்துல இருக்கோம் கேட்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் ஹalleluya. நான் பாடுறதே எதுக்குதான்? எல்லாரும் கேட்கணும்பா. எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆமென் சொல்லலாமா? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆமென் சொல்லலாமா? நீங்க படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா படிக்கிற இடத்துல சாட்சியா இருங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தா வேலையில இடத்துல சாட்சியா இருங்க. பிசினஸ் பண்றீங்கன்னா பிசினஸ்ல இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ஹalleluya. ஆமென். நல்லா பாடுங்க, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென் சொல்லலாமா? அப்ப இதுவரை இல்லாத அளவு பாடினாங்க, துதிச்சாங்க. இதுவரை இல்லாத ஒரு துதி உங்க வாழ்க்கையில வரணும் தேவன் விரும்புகிறார். ஆமென். நமக்கெல்லாம் எப்போ ஃபஸ்ட்டு பாட்டில் ஒன்றும் வராது. 2வது பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஏசு நல்லவர் அப்படி வரும். 3வது பாட்டில் பட 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 படன்னு கொட்டுன்னு அடித்தா, அந்த ட்ரம்ஸை போட்டு அடித்தாதான் ஆவியே வருது. அது எந்த ஆவின்னு தெரியலையே, எப்பவும் இருக்கணும். அதுதான் பரிசுத்த ஆவி. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். அப்போதான் துதிக்கவே என்ன பண்ணுது, சில பேருக்கு தோணுது. இப்போ யாருமே இல்லாத போது கதவை சாத்திட்டு தனி அறையில் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், பக்கத்தில் உங்கள் வீட்டில் நிறைய பேர் வீட்டில் ஜெபிச்சு பழக்கம் இல்லை, வீட்டில் ஆராதனை பண்ணி பழக்கம் இல்லை. இதை மாற்றுங்க. இல்லை, நான் ஜெபிச்சா பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க, எங்கள் ஆட்டுக்குட்டி என்ன நினைக்கும், அக்கம் பக்கத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிலாம் என்ன நினைப்பாங்க, இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. ஆமென் சொல்லலாமா? உங்க இடத்துல நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தினாதான் அவர் உங்க மூலியமாய் பெரிய காரியங்களை, ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட, ஒரு திருப்பத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நடந்தது என்ன? தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இவங்க பாடிக்கிட்டே இருக்காங்க. முதல் பாட்டு துதியின் ஆடை, அடுத்த பாட்டு
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஒரு ஜோஷ் வந்துருச்சு. அப்படியே ரொம்ப அப்படியே ப்ரெசன்ஸ் வருது. அப்படியே சிறைச்சாலையில் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே சில பேர் சொல்லியிருப்பாங்க, டே இவங்களுக்கு இந்த பாட்டு தேவையா, நடுராத்திரியில் நம்மளையும் தூங்க விடாமல் இவங்களும் தூங்காமல் பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க ஓய் அப்படின்னு எவனாவது கத்தியிருப்பான். எதையும் அவங்க மைண்ட் பண்ணல, இவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க. நடந்தது என்ன? அடுத்த வசனம், சடுதியிலே சடுதியிலே சொல்லுங்க பார்க்கலாம். சடன்லி சடுதியிலே சொல்லுங்க. சடுதியிலே பாருங்க, ஒரு பிரேக் த்ரூ உங்க வாழ்க்கையில வர்றது எப்படி வரும் தெரியுமா? பெரிய காரியம் வர்றது எப்படி தெரியுமா வரும் தெரியுமா? சடுதியில வந்துடும். ஆமேன்னு சொல்லலாமா? பல வருஷம் நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டே இருப்பீங்க, சடுதியில வந்துடும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியம் நீ எப்ப வரும்னா சொல்லாம கொள்ளாம தான் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லெட்டர் போட்டு வராது, மெயில் அனுப்பிட்டு வராது, சடுதியில வரும். என்ன நடந்துச்சு பாருங்க. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், இதுவரை கட்டப்பட்ட கதவுகள், மூடப்பட்ட கதவு உங்க வாழ்க்கையில திறக்கப்படும். இதுவரை நடக்காத அற்புதங்கள், அடையாளங்கள் திறக்கப்படும். மூடி வச்சிருக்கிற காரியங்கள் திறக்கப்படும். ஆமென் சொல்லலாமா? கதவுகள் திறவுண்டது. மாத்திரமல்ல, கட்டுகள். Glory to Jesus. நன்றி நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம். சில பேர் கட்டுகளே இருக்கீங்க, உங்க குடும்ப கட்டுகளே இருக்குது பாருங்க. இந்த கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்துல. இந்த கட்டுகள் அவிழ்ந்து போகட்டும் இயேசுவின் நாமத்துல. இந்த கட்டுகள் கலன்று போகட்டும் இயேசுவின் நாமத்துல. முன்னேறி செல்ல முடியாத இருக்கிற கட்டுகள், கடன் பாரம் என்ற கட்டுகள், வியாதி வேதனை என்னும் கட்டுகள், இதுவரையும் நடக்க முடியாத இருக்கிற கட்டுகள் உடைஞ்சு போவதாக. ஆமென். ஆவியானவர் இதை செய்து முடிப்பாரா? ஹல்லேலூயா. உடனே பாருங்க, உடனே சொல்லுங்க, சடுதியில் உடனே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பூமி அதிர்ந்ததுன்னு போடலங்க, பூமி மிகவும் அதிர்ந்தது. ஹல்லேலூயா. என்னங்க நடந்துச்சு? பாட்டு பாடினாங்கங்க. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நீங்க பாடுற பாட்டு சாதாரண நினைச்சீங்களா? பிசாசுக்கு அடிக்கிற சாவுமணி அது. நீங்க பாடுற பாட்டு அஸ்திபாரத்தை அசைக்க பண்ணுங்க. நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுகிற பாட்டு பெரிய பெரிய கதவுகளை திறக்குங்க. இருப்பு தாழ்பால்களை முடித்து, ஆமென், வெண்கல கதவுகளை உடைத்து உங்களுக்காக திறக்கப்படும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம தேவன் கையாலாகாதவர் அல்ல. நம்ம தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் மகிமையில சிறந்தவர், மகத்துவத்துல சிறந்தவர். அவருடைய கிரியைகள் மகத்துவமானவைகள், கிரகிக்க கூடாத அதிசயம். ஆமென். Glory to God. Hallelujah. தேவ நாமத்துக்கு ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று. எல்லாம் தப்பிச்சிட்டாங்க போல சிறைச்சாலையில. அவன் அது வரைக்கும் அவனுக்கு தூக்கத்தையும் கொடுத்துட்டாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? இங்கே பாட்டு பாடுறான், எல்லாரும் கேட்குறாங்க. சிறைச்சாலை ஜெயிலர் மட்டும் என்ன பண்ணிட்டாரு? தூங்கிட்டார். ஹல்லேலூயா. ஒரே பாட்டு என்ன 2 வேலை செய்து பாருங்க. ஆமென் சொல்லலாமா? விடுதலை ஆக வேண்டியவங்களை விழிப்பாவும், எதிராளிக்கு தூக்கத்தையும் கொடுக்கிறது நம்ம துதிக்கிற துதி. அவர்கள் துதி செய்ய தொடங்கும் போதே எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய கண்டார்கள். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. Glory. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும். விசுவாசிக்கிறீங்களா? உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல. உம்மாலாகாதது எதுவும் இல்ல. By faith ஆகாதது எதுவும் இல்ல. உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் கதவெல்லாம் திறக்கப்படுது, எல்லாம் கலண்டு போகுது. ஜெயிலர் பயந்துட்டாரு, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. முடிஞ்சது நம்ம சோலி.
அதிகாரி என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் அனுப்பிட்டியா, ஜெயிலராக உனக்கு உத்தியோகம் கொடுத்து வச்சுருந்தா எல்லாரையும் விட்டியா அப்படின்னு பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரே கத்தி எடுத்து கொலை பண்ணிக்கலாம், நம்மளே செத்துடலாம், சூசைட் பண்ணிக்கலாம் டிசைடும் பண்ணிட்டு எடுத்துட்டார் பட்டயத்தை உருவ. அடுத்த வசனம். பவுல் மிகவும் சத்தமிட்டு, பவுல் அப்போ சத்தத்தை உயர்த்தி கத்துறாரு. நீ உன்னை நான் யோசிப்பேன் எப்படி பவுலுக்கு தெரிஞ்சது அப்படின்னு. அப்போ ஆவியானவர் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சத்தமிட்டு நீ உனக்கு ஒரு கேடுதும் செய்து கொள்ளாதே. ஆமேன்னு சொல்லலாமா? எப்படி பவுலுக்கு தெரிஞ்சதுன்னா ஆவியானவர் சொல்லி சத்தம் போட்டு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமே. நடந்தது என்னன்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எங்கேயும் போகலை, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே ஜெயிலர் வந்து பார்க்குறாரு, எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. இவங்க பாடினது ஜெயிலர் கேட்டிருக்கோம், ஆனால் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு, பாட்டு கேட்டு தூங்கிட்டாரு. ஆனால் மற்றவங்க எல்லாருக்கும் கட்டு அவிழ்ந்தாலும் ஒருத்தரும் போகலை பாருங்க. இது கர்த்தர் செய்கிற கிருபை. கரங்களை உயர்த்தி பெரிய காரியம், இதுவரை நடக்காத காரியம் உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? ஜெயில கட்டெல்லாம் அவுந்து கதவெல்லாம் திறந்தா எவனாவது இருப்பானா? பவுல் சீலா தான் இருந்தான், சரி, மற்றவெல்லாம் எப்படிங்க இருப்பான்? இருக்க வச்சிட்டார் ஆவியானவர். இதுவே பெரிய அற்புதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஆமேன். இந்த ஜெயிலர் வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரதுக்காக, அவங்க குடும்பமே ரட்சிக்கப்படுறதுக்காக, இப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்கிறதற்காக கர்த்தர் இந்த காரியங்களை பவுலும் சீலா வாழ்க்கையில அனுமதிச்சார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லலாமா? அப்புறம் அந்த ஜெயிலர் உடனே பவுலையும் சீலா விடுதலையாக்கி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார். எப்போ? நடுராத்திரியில் கூப்பிட்டு போய் நடுராத்திரியில் பார்க்கணும். அப்போ சுவிசேஷம் சொல்கிறார் பவுல். அந்த ராத்திரியில் சுவிசேஷம் சொல்லி நைட்டு ஃபுல்லாக நைட் ப்ரேயர் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே நைட் மினிஸ்ட்ரி நடக்குது பாருங்க, நைட்டு சுவிசேஷ பயணம் நடக்குது பாருங்க, நைட்டு அதோட ஞானஸ்தான சர்வீஸும் நடக்குது. அங்க குடும்பமே ஞானஸ்தானம் வாங்குறாங்க. ஹல்லேலூயா. உடனே ரட்சிப்பு, உடனே ஞானஸ்தானம். நான் நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஞானஸ்தானத்தை டிலே பண்ணாதீங்க. பிசாசு புகுந்து நல்லா விளையாண்டுருவான். ரட்சிக்கப்பட்டோம்னா அடுத்த ஸ்டேஜ் கட்டம் என்னது? ஞானஸ்தானம். ஒப்பு கொடுங்க, முழு மனதோடு ஒப்பு கொடுங்க. இயேசுவே தெய்வம், நீங்கள் முழு மனதாக நம்புனீங்கன்னா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வாசிங்க, அவங்க ஞானஸ்தானம் பெற்றார்கள். அந்த வசனத்தை வாசிங்க, இந்த குடும்பம் முழுசும். மேலும் ராத்திரியிலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். எவன் அடிச்சானோ அவனே காயங்களை கழுவ வச்சுட்டாது. அந்த பாட்டு, துதிச்ச பாட்டு. ஆமேன்னு சொல்லலாமா? உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தரை துதிக்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு தீமை செஞ்சவனே வந்து உங்களுக்கு நன்மை செய்ய தேவன் செய்வார். உங்க சூழ்நிலையில நீங்க புலம்புனீங்கன்னா தீமை பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சூழ்நிலையில அவரை மகிமைப்படுத்த கல்லுகி கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. எந்த சூழ்நிலை, வாட் எவர் தி சிச்சுவேஷன் இட் மே பி, தலைகீழ தொங்கினாலும் நான் பாடுவேங்க. ஏன்னா அது எனக்குள்ள இருக்கிற ஒரு இம்பாக்ட், எனக்குள்ள உருவான ஒரு டிவைன் ஷிஃப்ட். அதை என்னால மாத்த முடியாது. எனக்குள்ள நான் ஆண்டவரோட கூட பண்ணின உடன்படிக்கை, இப்படிதான் நான் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். என்னாச்சு? கழுவினார்கள். அவனுடையவர்கள் அனைவரும், அவனுடையவர்கள் அவங்க குடும்பத்தார் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். உடனே, சத்தமா சொல்லுங்க, உடனே. ஒரு மாசம் நான் யோசிச்சு சொல்றேன். நாங்களா உடனே, சத்தமா சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டுல பாக்குறோம், அப்பப்ப உடனே 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 நடந்து போய் பிலிப்பு ஒரு இதுல ஏறார், ரதத்துல ஏறார், அவனுக்கு சுவிசேஷம் சொல்றாரு. அந்த ராஜா தண்ணிய பாக்குறாங்க, உடனே ஞானஸ்தானம். ஆமென், ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் யாருக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே ஞானஸ்தானம் எடுங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறது பரலோகத்துல உங்க பெயர் எழுதப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு தேவையில்லாததெல்லாம் சொல்லுவான். ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவனை மதம் மாத்திடுவாங்க. இதெல்லாம் பொய். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது தேவன் நமக்காக வச்சிருக்கிற வழி. ஆமென். அது தேவனோடு கூட சேருகிற ஒரு பாதை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்புறம்
பின்பு அவர் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஏன் சாப்பாடு போடாம அடின்னு அடிச்சு தொழு மரத்துல கட்டி வச்சானோ அந்த எதிராளியே வந்து அவன் காயத்தை கழுவி கட்டி சாப்பாடு கொடுத்து அவங்க மூலியமா என்ன சொல்லு பெரிய ஒரு காரியம், கிரகிக்க கூடாத காரியம், அந்த ஜெயிலர் வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்த்திராத காரியத்தை அன்னைக்கு கண்டு கொள்ள காரணம் பவுலும் சீலாவும் இதுவரையும் செய்யாத ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பை ஜெயில்ல செய்ததுனால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேக்ஸிமம் எவ்வளவு மணி நேரம் உங்களால வர்ஷிப் பண்ண முடியும்? அந்த மணி நேரத்தை விட அதிகமாய் நீங்க செய்யணும்னு தேவன் விரும்புகிறார். சொல்லுங்க, 2 காரியம் கத்துக்கிட்டோம். என்னெல்லாம் சொல்லுங்க? prayer like never before. அப்போ ஜெபம் இதுவரையும் இல்லாத ஜெபம், அப்புறம் இதுவரையும் இல்லாத துதி. சத்தமா சொல்லுங்க, இதுவரை இல்லாத ஜெபம் என் வாழ்க்கையில வரணும், இதுவரை இல்லாத துதி என் வாழ்க்கையில வரணும். ஆமென் சொல்லலாமா? இதை விரும்புங்க, இதை ஆசைப்படுங்க. கர்த்தர் நிச்சயமா கிரகிக்க கூடாத அதிசயங்களை உங்க வாழ்க்கையில செய்வார் என்பதுல சந்தேகம் இல்லை. ஆமென் சொல்லலாமா? கடைசியா இதுவரை இல்லாத காத்திருப்பு வேணும். ப்ரிப்பேரிங் லைக் நெவர் பிஃபோர். இனிமே சொல்லலாம், ப்ரிப்பேரிங் பேஷண்ட்லி லைக் நெவர் பிஃபோர். 3வது, ப்ரிப்பேரிங் பேஷண்ட்லி லைக் நெவர் பிஃபோர். இதுவரையும் இல்லாத அளவு காத்திருக்கிறது. இங்கிலீஷில் நல்லா பிபின்னே வந்திருக்கு பாருங்க. ப்ரைசிங் லைக் நெவர் பிஃபோர், அப்புறம் ப்ரேயிங் லைக் நெவர் பிஃபோர், அப்புறமா ப்ரைசிங், தென் ப்ரிப்பேரிங் patiently like never before. ஆமென் சொல்லலாமா? இதுவரையும் இல்லாத அளவு காத்திருக்கிறது. எடுத்து வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். லூக்கா 2:25. வேகமா. Thank you Holy Spirit. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். எவ்வளவு அழகா பைபிள் சொல்லுது பாருங்க. சிமியோன் என்று பேர் கொண்ட மனுஷன் எருசலேமில் இருந்தான். நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும். அவன் எப்படிப்பட்டவன் உலகத்துக்கு தெரியாது, வேதம் தெளிவா சொல்லுது. அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நீங்க காத்திருப்பீங்க. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, உங்க மேல ஆவியானவர் இருந்தா நீங்க காத்திருப்பீங்க, அவசரப்பட மாட்டீங்க. சில பேர் எல்லாத்துக்கும் அவசரம், உடனே நடக்கணும். உடனே நடக்கலைன்னா ஒன்று ஊழியக்காரன் சரியில்லை, போகிற சர்ச்சு சரியில்லைன்னு குறை பேசுறது. உடனே நடக்கலைன்னா இன்னொன்று யாரை பேசுறது? ஆண்டவரே சரியில்லைன்னு குறை பேசுறது. தவறு. ஆமென் சொல்லலாமா? ஒருபோதும் நான் சரியில்லைன்னு யோசிக்கிறதே இல்லை மனுஷன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சில காரியங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் தாங்க காரணம். அதை முதல்ல ஒத்துக்கோங்க. ஆமென் சொல்லலாமா? என்னைக்கு அதை ஒத்துக்கிட்டு நம்ம தாழ்மைப்படுறோமோ எல்லா பெரிய காரியத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறாரு. அவர் நல்லவர், உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. என்னக்குமே பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இருக்காதீங்க. ஆமென் ஹல்லேலூயா. கண்ணை மூடிட்டு இதுதான் தரப்பா கண்ணை 4 காலில் ஓடுது பாருன்னு சொல்லணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை பரிதாபமா இருக்கிறது காரணம் கண்ணை மூடிட்டு இப்படிதான். கண்ணை திறப்பாராக ஆண்டவர், மன கண்களை திறப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன். ஆனா வந்த ஆறுதல் இஸ்ரவேலுக்கு மட்டும் இல்ல, ஹோல் நேஷனுக்கு, உலகத்துக்கே ஒரு ஆறுதல் செய்கிறவராய், உலகத்துக்கே ஒரு ரட்சணத்தை கொடுக்கிறவராய், உலக ஜனங்கள் ஒவ்வொருத்தருடைய பாவத்தை மீட்கும் பொருளாய் என் இயேசு கிறிஸ்து சிலுவையில உங்களுக்காக எனக்காகவும் ஜீவனை கொடுத்தார். ஆமென் சொல்லலாமா? அடுத்த வசனம். காத்திருந்தவன் சிமியோன் கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று ஆவியானவர் அவனுக்கு அறிவித்திருந்தார். அவன் ஆவியின் ஏவுதலினால் அன்னைக்கு கரெக்டா தேவாலயத்துக்கு வராரு. இயேசு என்னும் பிள்ளைக்காக இயேசுவை குழந்தையா கூட்டு வராங்க மரியாளும் ஜோசப்பும் யோசேப்பும். நியாயப்பிரமாண முறைமையின்படி தாய் தகப்பன்மார் அவருக்கு செய்ய வேண்டிய முறைமைகளை செய்யறாங்க. பலி கொடுக்கணும். அதனால அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம், வெறும் குருவியும்
அதை தான் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க மாடையும் ஆடையும் கொண்டு வரல. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். ஆமேன்னு சொல்லலாமா? அவர் ஏழைகளின் தெய்வம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் பணக்கார கடவுள் இல்லைங்க, அவர் ஏழைகள் தெய்வம். உங்களையும் என்னையும் இவ்வளோ தூரம் ஆசீர்வதிச்சிருக்காருன்னா அவர் நடந்துக்கல, ஆனால் நம்முடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்மளை ஆசீர்வதிக்கிற அவர் தெய்வம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் ஏழ்மையை எடுத்துக்கிட்டேன், நீ எடுக்கணும் அவசியம் இல்லைப்பா, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? சரி, தொடர்ந்து. அவன் அவரை தன் கைகளில் 28 கைகளில் ஏந்தி கொண்டு, இயேசுவை கையில ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உமது வார்த்தையின்படியே அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு. ஏன்னா அவர் வந்து பயங்கர வயசானவர், தீர்க்கதரிசி, எப்ப சாக போறோன்னு இருக்கிறவரு. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் தேவாலயத்துக்கு வான்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ இயேசுவை காணும் வரைக்கும் நீ மறிக்க மாட்ட. அந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறார். குடுகுடு கிழவன் வார்த்தைக்காக காத்திருக்கிறார். இயேசுவை கையில் வாங்கிட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிச்சு, இதுக்கு மேலே நான் சமாதானத்தில் போயிடுவேன் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அடுத்து புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். ப்ராஃபஸி இயேசுவுக்கே சொல்ற, இயேசுவை கையில் பிடிச்சி இயேசுவுக்கே ப்ராஃபஸி சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியா. நல்லா தான் தட்டுங்களேன், என்னங்க இப்படி கஞ்சத்தனமாக தட்டுறீங்க? ஹல்லேலூயா. என்ன ப்ராஃபஸி சொன்னாருங்க பாருங்க, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற. இயேசு அறியாத புறஜாதி தானே நாம. எத்தனையோ வேற மதத்திலேருந்து தான் கர்த்தரை நம்ம தெரிந்து கொண்டிருக்கோம். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் வேற மதத்திலேருந்து நான் கர்த்தரை தெரிந்து கொண்டேன்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி. ஆண்டவருக்கு மதம் இல்லைங்க, அது பிசாசு மனுஷனுக்கு கொடுக்குற வெறி. ஆனால் கர்த்தர் ஜனங்களின் பாவங்களை மீட்கதற்காக வந்தவர். பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையா. glory for his people. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு மகிமையாய் புறஜாதிக்கு வெளிச்சமாய் உதித்தவரின் தேவனாக இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென். தொடர்ந்து அடுத்து. தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். ஹல்லேலூயா. never before in his life, இதுவரையும் நான் பார்க்காத ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்துவே என் கண்ணு பார்த்துருச்சே, இதுக்கு மேல என்னப்பா எனக்கு வேணும்? என்ன ஒரு மகிமை பாருங்க. இதுவரையும் never before in your life, இதுவரையும் நடக்காத விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அந்த இரட்சணியத்தை கண்கள் காண்கிறது எவ்வளவு ஒரு அதிசயம். அதான் இயேசு சொல்றாரு, நீங்க பார்க்குற கண்கள் பாக்கியம் உள்ளது. நம்ம இயேசுவை பார்க்கணும் எவ்வளோ வாஞ்சிக்கிறோம், எவ்வளோ ஆசைப்படுறோம், எவ்வளோ நேசிக்கிறோம் அவரை. அதான் நேற்று இந்த வசனம் சொன்னேன், நான் அவருடையவள், என் நேசர் என்னுடையவர். ஆமேன்னு சொல்லலாமா? அவர் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கும், எவ்வளோ ஆசைப்படுறோம். அவர் நம்ம மேலே அதுக்கு மேலே அன்பாக இருக்கார், அது வேறு விஷயம். ஆனால் அந்த காலத்தில் இயேசுவை பார்த்தவங்களாம் பாக்கியம் உள்ளவர்கள்ல. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு சொல்கிறார், என்னை பார்க்காமே விசுவாசிக்கிறீங்க, அதை விட பாக்கியம் உள்ளவர்களோ. நன்றியப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அதை விட பாக்கியம் உள்ளவர்கள். ஒரு நாள் அவர் முகமுகமாய் சந்திப்போம். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டும். இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். மரியாளுக்கும் ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு 34ஆம் வசனத்துல, ஒரு பட்டயம் உன்னை உருவி போகும். இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கும். இயேசு மரிக்கிறத முன்னாடியே சொல்லிட்டார். அவர் மறிக்க போகிறத தாய்க்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி தன் பிள்ளை மறிச்சா தாங்க முடியாது. அது இவ்வளோ ஒரு வேதனையோடு மறிச்சா, ஒரு பட்டயம் உருவி போகிறதையும் மரியாள் சகித்து கொண்டாள். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் நான் என்ன நம்புகிறேன்னா, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்ட மரியாள் இன்னைக்கு அவங்களையே கடவுள்னு சொல்கிறத சகிச்சுக்குவாங்களான்னு தெரியலை. அவங்க எப்போவுமே இயேசுவுக்கு தான் மகிமை கொடுத்தாங்க. நல்ல ஒரு பாத்திரம், தாழ்மையுள்ள ஒரு பாத்திரம் மரியாள். ஆமேன்னு சொல்லலாமா? தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3 காரியத்தை கற்றுக்கணும். என்னெல்லாம் கற்றுக்கணும்? வேகமாக சொல்லுங்கள். praying like never before, praising like never before, அப்புறம் preparing patiently like never before. தமிழில் சொல்லலாம், ஜெபம் இதுவரையும் இல்லாத ஜெபம். சத்தமா சொல்லுங்க. இதுவரை இல்லாத ஜெபம், இதுவரை இல்லாத துதி, இதுவரை இல்லாத காத்திருப்பு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஹல்லேலூயா. வெயிட் ஃபார் த லார்ட். இன்னைக்கு சங்கீதம் 27 கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஆமேன்னு சொல்லலாமா?
ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுவரையும் இல்லாத அற்புதம், இதுவரையும் இல்லாத அதிசயம், இதுவரையும் நீங்கள் பார்க்காத ஒரு மகிமையை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறவங்க நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்லா தெய்வ பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இந்த நேரம், தெய்வ மகிமை நிரம்பி இருக்கிற இந்த நேரம் ஒப்பு கொடுக்குறீங்களா? அர்ப்பணிக்கிறீங்களா? எந்த வாழ்க்கை உங்களுக்கு இம்பேக்ட் கொடுக்குது? அண்ணாளுடைய வாழ்க்கையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் பவுல் சீலாவுடைய வாழ்க்கையா? இந்த மாதிரி நான் இருக்கணும் ஆண்டவரே நீ எதை நினைக்கிறீங்க? இல்லை கடைசி வரைக்கும் காத்திருந்த சிமியோனுடைய வாழ்க்கையா? நல்ல ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே? இல்லை 3 மாதிரி நான் இருக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அவர் உங்களோட பேசுவார். ஆண்டவரோடு பேசுங்க. அவர் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு சொந்தமாய் நான் அர்ப்பணிக்கிறேன், நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவீங்களா? நன்றி அப்பா. ஆண்டவரே, இதுவரை இல்லாத அளவு நான் ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறேன். சொல்லுங்க. ஓப்பன் யுவர் மவுத். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. பக்கத்தில் யார் இருக்காங்கன்னா நீங்க கவனிக்க வேணாம். நீங்களும் இயேசு மட்டும். நீங்க பேசுறத மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். ஆமென் சொல்லலாம். ஆண்டவரே, இதுவரை இல்லாத அளவு நான் ஜெபிப்பேன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, இதுவரை இல்லாத அளவு நான் உம்மை துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. இதுவரை இல்லாத, எனக்கு மியூசிக் இருந்தால் தான் ஆராதிப்பேன்னு சொல்ல மாட்டேன்ப்பா. எனக்கு ஆண்டவரே யாராவது இருந்தால் தான், யாருக்கு முன்னாடி தான் செய்வேன் நான் சொல்ல மாட்டேன். நான் உம்மோடு கூட இருந்து உம்மை ஆராதிப்பேன். உம்மோடு கூட தனிமையில் நான் ஜெபிப்பேன். சொல்லுங்க, அண்ணால போல ஜெபிப்பேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. எலியாவை போல ஜெபிப்பேன். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, இதுவரை இல்லாத ஜெப வாழ்க்கை எனக்கு வரட்டும். இதுவரை மெத்தனமா சுத்திட்டு இருந்தேன், உலகத்தான போல வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாங்க, எனக்குள்ள ஒரு ஆண்டவரே ஒரு வைராக்கியத்தை தாங்க, எனக்குள்ள ஆவிக்குரிய அபிஷேகம், ஆவிக்குரிய ஆண்டவரே அந்த மகிமை உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிங்க. எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஆண்டவரே உயர்வு உண்டாகட்டும். நல்ல வார்த்தையை கேட்கிறவங்க ஜெபிங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. நல்ல வாய்களை திறந்து யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ ஜெபிங்க. இயேசுவின் நாமத்துல நல்ல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நன்றி ஆவியானவரே. ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்லா ஒப்பு கொடுங்க. காத்திருப்பேன் ஆண்டவரே, உமக்காக காத்திருப்பேன். நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருப்பேன் அப்பா. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நான் காத்திருப்பேன். உங்களுடைய ரட்சணத்தை என் கண்கள் காணும் வரைக்கும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் விடாய்த்து போக மாட்டேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், பவுலோ சீலாவை அடிச்சு நொறுக்குனாலும் நான் ஆண்டவரே என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். பிசாசு பல காரியங்களை இருதயத்துல போட்டாலும் அதுக்கு நான் செவி சாய்க்க மாட்டேன். எந்த சூழ்நிலையும் உம்மை துதிக்கிற துதி பாடல் எனக்குள்ள வருவதாக. நல்ல ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. நீங்களே ஆண்டவருக்கு ஆவியானவர் உலாவுகிறார் பாருங்க. ஆவியானவர் அசைவாடுகிறாரு. இந்த நேரத்துல இயேசுக்கே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா. கோடி நன்றி அப்பா. ருகாரபாஷி கரவா ஜீசஸ். நாம் கிரகிக்க கூடாத காரியங்கள் செய்திடுவார். அவர் உங்களுக்காக சொல்லுகிற வார்த்தை, பார்க்காத அளவில் நம்மை உயர்த்திடுவார். விசுவாசிக்கிறீங்களா? நாம் கிரகிக்க கூடாத காரியங்கள் இயேசு செய்திடுவார். ஓ glory, yes Lord. நாம் நினைத்து பார்க்காத அளவில் நம்மை நடத்திடுவார். பெரியவர் எனக்குள் இருப்பதனால் பெரிய காரியங்கள் செய்திடுவார். Glory. பெரியவர் நமக்குள் இருப்பதால்
தெய்வம் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற இதுவரை ஜெபிக்காத அளவு ஜெபிக்க, இதுவரை வேதம் வாசிக்காத அளவு அதிகமாய் வேதம் வாசிக்க, இதுவரையும் நாங்க துதிக்காததுக்கு அதிகமாய் துதிக்க, ஆண்டவரே இதுவரையும் காத்திருக்கிறதுக்கு இன்னும் அதிகமாய் காத்திருக்க உதவி செய்வீராக. சமூகத்துல தாழ்த்துக்கிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளோடு கூட நீங்க பேசினதுக்காக இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தேவைகளோடு வந்திருக்காங்களோ தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படட்டும். இந்த வாரம் முழுவதும் அபிஷேகத்து வல்லமையோடு கூட நடத்துங்க. அப்ப அந்த வாரத்துல நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்பிடுங்க. ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. அப்பா நீங்க வாக்கு கொடுத்தபடி உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்து முடிப்பீராக.